ஒருத்தர் அவர் அளவில் ஒரு தவறு செய்து விட்டார், அந்த தவறு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தெரிகிறதா, அதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாது, அவருடைய குற்றங்களை குறைகளை வெளியிலே பேசி அவரை அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. எந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லுகிறது? புறம் பேசுவதை பற்றி பேசுகிற எல்லா வசனங்களும் இதைத்தான் சொல்லுகிறது. வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா, குறை கூறிக்கொண்டும் புறம் பேசிக்கொண்டும் திரிகின்ற அனைவருக்கும் கேடுதான். புறம் என்றால் எது புறம்? அவன் செய்த தவறை அவன் இல்லாத இடத்திலே அவனை பற்றி பேசுவது புறம். அப்படிப்பட்ட தவறுகளை பேசாத விட்டு, பேசாம இருந்தால் குற்றம் கிடையாது, பேசினா குற்றம். பேசினால் எந்த அளவிற்கு குற்றம்? உங்களுடைய சகோதரன் செத்த இறந்து போன உங்கள் சகோதரனின் சடலத்தை அறுத்து உண்பதற்கு சமம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அதை விரும்புவீங்களா? இறந்து விட்ட உங்கள் சகோதரனை அறுத்து உண்பதற்கு விரும்புவீர்களா? அதை வெறுப்பீர்களே. அப்படித்தான் வெறுக்க வேண்டும். எதை? உங்களுக்கு தெரிந்த ஒருவர் செய்துவிட்ட தவறை பிறரிடத்திலே சொல்லுவதை அதை போல வெறுக்க வேண்டும். மனித மாமிசத்தை உண்பதை வெறுப்பதை போல வெறுக்க வேண்டும். எவ்வளவு வெறுப்போம்! எங்கேயாவது சில செய்திகளை கேள்விப்பட்டாலே ஆச்சரியமா இருக்கும். மனுஷனை கொண்டு அறுத்து கடையில சாப்பாடு கொடுத்துட்டானுங்களா கேள்விப்பட்டாலே நெஞ்சம் பதறும். அதை எப்படி பதறுகிறீர்களோ அதே போல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவன் செய்துவிட்ட ஒரு தவறை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் பதற வேண்டும். மாடி நான் வெளிப்படுத்த மாட்டேன்பா அப்படியே சொல்றதா இருந்தா சம்பந்தப்பட்டவனை தனியா கூப்பிட்டு யாருக்கும் தெரியாம அட்வைஸ் பண்ணுங்க. அடுத்தவன் பேசாதீங்க.